நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. அதாவது என்ன சொல்கிறான்னா சுக்கிர திசை ஓடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பள்ளியறை பூஜை பார்க்கணும். வெள்ளிக்கிழமை குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து போய் பள்ளியறை பூஜை பார்க்கணும். இல்லை சார் கல்யாணம் முடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக போய் பிரச்சனைகள் வராமல் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வரணும். அந்த பள்ளியறை பூஜைக்கு என்ன சார் மல்லிகைப்பூ மட்டும் என்ன சார் 1 முழம் வாங்கி கொடுங்க. முழத்துக்கு 1 முழம் எவ்வளோ ரூபான்னு விலகெல்லாம் கேட்காதீங்க, வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அப்போ சுக்கிரதசை ஓடும்போது சுக்கிரனுடைய ஸ்தலம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குல்லையே, அதுக்கு போயிட்டு வந்துடுங்க. அஷ்டலட்சுமி ஸ்தோஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அஷ்டலட்சுமி ஸ்தோஸ்திரம் வீட்டில் ஒழிக்க விடணும். மகாலட்சுமி அஷ்டகம் ஒழிக்க விடணும். இது சுக்கிரதசையுடைய தாக்கங்கள் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு என்ன சொன்னோன்னா பாதுகாப்பு கொடுக்கும். பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் சுக்கிரதசை ஓடுபவர்கள் பள்ளியறை பூஜை பார்ப்பது சிறப்பு, பாதுகாப்பு கொடுக்கும். சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். அதுவும் வியாழக்கிழமை நைட்டு போய் தங்கி வெள்ளிக்கிழமை அங்கே தரிசனம் பண்ணணும். அதுக்கடுத்து அஷ்டலட்சுமி ஸ்தோஸ்திரமும் மகாலட்சுமி அஷ்டகமும் நீங்கள் என்ன சொன்னா படிக்கணும். உங்கள் வீட்டில் ஒழிக்க விடுங்க. நிறைய என்ன சொன்னால் நமக்கு யூடியூப்பில் நிறைய கிடைக்குது, பார்த்து ஒழிக்கணும். கண்டிப்பாக நம்ம தப்பித்து கொள்ளலாம்.